ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி 9/11/2024 நவம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று அஷ்டமி. இன்று மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:10. இன்றைய திதி இன்று மாலை 6:30 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:55 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:09 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:36 வரை பத்திரை, பின்பு மாலை 6:50 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 8:55 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். திருவாதிரை புனர்பூசம் சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசியாகிய மேஷ ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு சிந்தனையை வளர்த்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போது நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கொண்டு எதை சார்ந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வளர்த்துக்கொள்வதற்கான முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகளோ சுப நிகழ்ச்சி நடக்கிற வாய்ப்புகளோ உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைப்போது. உங்களுக்கு வசூலாகாத பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், கேட்ட உதவி கிடைக்கக்கூடிய ஒரு உதவி கிடைக்கும் நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு நிறம். ரிஷபராசி என்று பார்த்தா உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் ஈடுபாடு உங்களுக்கு ஏற்பட போது. உங்களுக்கு கணவன் மனைவியை கொஞ்சம் நெருக்கம் ஏற்படக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தை ஒரு நல்ல முன்னேற்றமான சூழலை நீங்கள் அடைய போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வாகனம் பழுதுபார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அலுவலகத்தை இதுவரை புதிய வாய்ப்புகளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நாளாக இருக்க போது. உங்களுக்கு மற்றபடி உடைய வரவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய, வரவு மேம்படக்கூடிய நாளாக இந்த அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிதுராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதோ உடம்பு சரியில்லாம பார்த்து ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கவனமாக இருங்க. உடைய வரவுகளில் கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கம் சூழ்நிலை ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற அலைச்சலால் ஒரு விதமான உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இங்கே செய்கின்ற தொழிலில் ஒரு மாறுபட்ட அனுபவத்தை நீங்கள் இன்று சந்திக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு மற்ற விஷயங்களில் எந்த விஷயம் தலையிடாதீங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அதனால் உங்கள் பணியை நீங்கள் பாருங்கள். மற்ற விஷயங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. உடைய வழக்கு சம்பந்த விஷயம்லாம் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. உங்களுக்கு மற்றபடி அமைதி வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இருந்தால் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்க போகுது. அது பயன்படுத்திங்க. உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்துவதால் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் கிடைக்க போகுது. வெளியுயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் ஏற்பட போகுது. ஒரு முன்னேற்றத்துக்கு கிடைக்க போகுது. பார்த்துங்க. வியாபார பணிகளையும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்க போது. உங்களுக்கு பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நாளாகவும், பிற மொழி பேசக்கூடிய மக்களால் ஒரு நல்ல அறிவு ஏற்படும் நாளாக இருக்காது உங்களுக்கு. மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். சிம்மராசி என்று பார்த்தா உங்களுக்கு இந்த இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகளாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகுது. உங்களுக்கு உத்தியோக பணியை நீங்கள் என்ன நினச்சி அதை நினச்சி நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நெருக்கமானவுடன் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் செலவிடக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. அதனால் ஒரு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றத்தில் இருக்க போது. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில்
குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய, குடும்ப நபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக நாள் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தாமதம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. அதனால் குழந்தைகள் நல்ல ஒரு சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அது கல்வி சார்ந்து, வேலை சார்ந்து, உயர்கல்வி சார்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்க போது. உங்களுக்கு உடைய தந்தை வேலை இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு புதிய ஒரு முயற்சி பண்ணுங்கள். அந்த புதிய முயற்சியில் புதிய நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய அல்லது வெற்றி பெறக்கூடிய முன்னேறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்க போது. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள போகிறீங்க. வாய்ப்பு கிடையாது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உயர்வு அடையக்கூடிய ஒரு உயர்வு நிறைந்த நாளாக இருந்தாலும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஒரு செயலில் கொஞ்சம் பெரியவருடைய கருத்துக்களையும் ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அது சரியாக சரியில்லாம் கொஞ்சம் அதை வச்சு முடிவெடுப்பு நல்லது உங்களுக்கு. அதனால் கருத்துக்களை கேட்டு முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு. பார்த்துங்க, புதிய முயற்சிலாம் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து எடுப்பது நல்லது உங்களுக்கு. மக்கள் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு. முக்கியமான பிரபனுடைய அறிமுகமும் ஏற்பட போகுது உங்களுக்கு. அது மூலம் ஒரு ஆதாயத்தையும் ஒரு தொழில் முறையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் தாய் வழி ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு உடனிருப்பவர்கள்லாம் யார் என்னென்னு கொஞ்சம் அவங்களை பற்றி ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்பம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு எதையும் கொஞ்சம் ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நாள் அமைப்பு. எடுத்தால் நம்மளால் செய்ய முடிகிற ஒரு நம்பிக்கையோடு எடுத்து அந்த வேலையை செய்ய முடியும். நீங்கள் உறவினர்கள் வழியால் கொஞ்சம் வீட்டுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாக போவதுக்கு, வெளியூர் பண்ணால் ஒரு புதிய அனுபவத்தை கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தை ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டுனா புதிய ஆர்டரை வாங்குவதற்கான நல்ல ஒரு உற்பத்தி பெருக்குவதற்கான வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. நல்லா ஒரு பிளானிங்கோடு செய்யுங்க. நல்ல பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய நாளாக உங்களுக்கு. இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கிற போது தானாகவே உங்களுடைய வியாபாரத்தை லாபத்தையும் அதிகரிக்க போகுது. லாபத்தை நீங்கள் ஒரு சேமிப்பாக மாற்றிக்கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு முதலீடாகவும் ஒரு குடும்பத்துக்கு எதிர்கால சேமிப்பாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க உங்களுக்கு. மற்றபடி பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு நிறைந்த நாளாக இருந்தாலும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் ஒரு அமைதியான கனிவான அணுகுமுறையில் உங்களுடைய லாபத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் வாழ்க்கை துணையில் கொஞ்சம் உங்களுடைய தேவைகள் என்ன தேவையை கொஞ்சம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. அரசு அதிகாரிகள் நல்ல நன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு. எதிர்பாராத சில செலவுகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய நாளாக அமையதான் போகுது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுடைய வருமானமும் உயரக்கூடிய நாளாக உங்களுக்கு வரவும் செலவும் உங்களுக்கு ஒரு சமையலே இருக்க போது உங்களுக்கு. உறவினர்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றபடி ஒரு பெருமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் அமைகிறது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் புது புது சிந்தனைகள்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. பார்த்துங்க, நிர்வாக பொறுப்புகள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. உறவின் வேலையில் கொஞ்சம் மனசுக்கு சில நெருடல்கள் ஏற்பட போது உங்களுக்கு. விட்டு கொடுத்து செல்வது மூலம் மனதுக்கு அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாகவும், கொடுக்கல் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. எடுத்த முயற்சியில் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். நீங்கள் எடுத்த முயற்சிக்கு குடும்பத்தெல்லாம் ஒரு உதவி செய்யக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி எல்லா விஷயமும் ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. கும்பராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த உங்களுடைய கூட்டாளியில் கொஞ்சம் அலைச்சலாம் ஏற்பட போகுது. அந்த கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் இழுபறியாக சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்களுடைய பண வரவெல்லாம் கொஞ்சம் என்ன தேவை அந்த தேவைக்கு ஏற்ற வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. சிக்கனமாக கொஞ்சம் செயல்படுறதா கொஞ்சம் கடன் சுமை உங்களால் குறைக்க முடியும். தாய்மான வழியில் கொஞ்சம் நெருக்கடியெல்லாம் கிடைக்கிற நாளாக அமைகிறது. கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தனா கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சியில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும், உங்களுக்கு முயற்சி ஒரு புது அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா
கும்பத்துக்கு ஒன்றி சனி பகவான் ஜென்மம் சேர்ந்தாலும் உங்களுக்கு அதோடைய பாதிப்பு தாக்கல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக கையாள நல்லது. யாருக்கும் தேவையற்ற ஜாமீன் கொடுப்பதோ கரவாணி கொடுப்பதெல்லாம் தயவு செய்து கொடுக்காதீங்க. மற்றபடி உங்களுடைய புகழ் சம்பந்தமாக புகழ் மேம்படக்கூடிய புகழ் உயரக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மீனராசி பார்த்தா உங்களுடைய பொருளாதாரம் தொடர்பான நெருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறையக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு குடும்பத்துடன் வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போது போயிட்டு வாங்க. வியாபாரத்து நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த போட்டி போராமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறையக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு குழந்தையுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உயர் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதால பணி செஞ்சதுனால ஒரு திருப்தியான ஒரு நிலை சூழ்நிலை ஏற்படுவது. உங்களுக்கு எந்த முயற்சி அந்த முயற்சி மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். அனைத்து ராசி அன்புகளும் இந்த ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாள் அமைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.